ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு ஐ ஷேப் புட்டா யூஸ் பண்ணி, அதாவது லீஃப் டிசைன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லீவ் பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல் பிராண்ட் எடுத்திருக்கேன். நம்பர் பார்த்தீங்கன்னா ஷேட் நம்பர் 75. இது சாரியோட கலரு. சாரி வந்து இந்த மாதிரி பீச் க்ரீனு, ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க்கு. ஸோ எடுத்திருக்கேன், லீஃப் ஃபில்லிங்காக இது எடுத்திருக்கேன். தென் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் பார்த்தீங்கன்னா டயாலஜி பிராண்டு 753 எடுத்திருக்கேன். ஏன்னா இதுல வர பார்டரும் இந்த பார்டரும் ஆல்மோஸ்ட் எனக்கு சேம், அதனால நான் 754 எடுக்கல, 753 எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோல்டு கலர் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜரி த்ரெட் அவுட்லைன் கொடுக்க யூஸ் பண்ணுங்க, அப்பதான் பார்க்க நீட்டா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டை டபுளா தான் எடுத்துக்க போறேன். டபுளா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லீஃப் ஃபில்லிங் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த குட்டி குட்டி பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி லீஃப் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். நான் கிராஸ் லீஃப் ஃபில்லிங் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஸ்மால் லீஃப், ரொம்ப குட்டி லீஃபு. ஸோ அப்போ இங்கேருந்து எடுத்து மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வர மாதிரி அந்த கிராஸ் லீஃப் ஃபில்லிங் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கிராஸாக கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். ஒரு செயின் ஸ்டிச்சு, மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு, கீழ் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு, அவ்வளோதான் கிராஸ் லீஃப் ஃபில்லிங். நமக்கு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச். நம்ம அந்த பேக் ஸ்டிச் வந்து கீழ் நோக்கி வரப்போறோன்றதுனால கீழ் நோக்கி ஆரம்பிச்சுக்கிறேன். நீங்கள் லீஃபை கீழே இருந்து மேலேயும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஜஸ்ட் கிராஸ் லீஃப் ஃபில்லிங் அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் தெரிஞ்சாலே நம்ம வந்து சிம்பிளாக ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணிடலாம். த்ரெட் ஒர்க்னாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க, பயப்படணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்கை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணோம்னாலே அந்த த்ரெட் ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைச்சிரும். அடுத்து லீஃப் வந்து இந்த கிராஸில் இருக்குது. இப்போ இந்த கிராஸுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராஸ் கொடுக்கணும். இந்த லீஃப் என்ன ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கிராஸ் கொடுக்குறோம், அதுதான் கிராஸ் லீஃப் ஃபில்லிங்கு. த்ரெட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பொறுமையா பண்ணோம்னா நமக்கு அந்த பிசிறு வராது. எண்டு நாட் போடும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி அவுந்து வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுமையா போடுங்க. ஸோ இங்கே லைட்டாக பிசிறு எனக்கு தெரியுது. நான் நீடியில் கீழே விட்டு மேலே அந்த எண்டு நாட்டோட பிசிறை கீழே இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ மூணு பெட்டல், அந்த 3 குட்டி லீஃபையுமே வந்து நான் கிராஸ் லீஃப் ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து சென்டரில் இருக்க ஐ ஷேப் லீஃபு. ஸோ இந்த லீஃபை நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சென்டர் பார்ட்டை மட்டும் நான் டிவைட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரஃப் லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் லெஃப்ட் தனியாக ரைட்டு தனியாக ஃபில் பண்ணுறேன். டபுள் கலர் வேணும்னாலும் நீங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி கீழேருந்து நான் மேலே ஒரு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணிட்டு வரேன். அந்த அவுட்லைனில் நமக்கு அந்த பேக் ஸ்டிச் வரணும். அதுக்கு தான் நம்ம அவுட்டெல்லாம் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கோம், நம்ம ரஃப் லைன். எப்போவுமே த்ரெட்டில் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரம்னு பண்ணோன்னா பிசிறு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது நமக்கு பார்க்குறதுக்கு. அதனால் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ணுற மெத்தட் என்னவோ கிராஸ் லீஃப் ஃபில்லிங் மெத்தட் மாதிரியே தான் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். சேம் ப்ராசஸில் லெஃப்ட் சைடு இந்த சென்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, ஒரு மைனூட் கேப் வந்து நமக்கு வரணும் அந்த இடத்துல.
கேப் இல்லாத கண்டிப்பாக நம்மளால போட முடியாது. டபுள் சைடு ஃபில் பண்ணாதான் கேப் இல்லாத வரும். இதில் அந்த மைனர் கேப் சொல்லுவோம் இல்லையா, 1 லைன் கேப்ன்றது கண்டிப்பாக வரும். ஸோ பர்ஃபெக்டாக இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம எப்படி வந்து அவுட்லைன் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மைனர் கேப் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து சுகர் பீடு, கட் பீடு, இல்லைன்னா மீட்டர் செயின், டியூப் பீடு கொடுக்கலாம், சரி த்ரெட் கொடுக்கலாம், சில்க் த்ரெட்லேயே வேற கலர் கொடுக்கலாம், ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்கலாம். அந்த கேப்பை நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது சில்க் த்ரெடாவே அப்படியே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரியே மீதி ரெண்டையும் நான் ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ 3 பெட்டலுமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சென்டரில் இருக்க இந்த கேப்பில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், பேக் ஸ்டிச்சு நம்ம பார்டர் லைன் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருப்போம். டபுள் லேயரு, இன்னரு, பேக் ஸ்டிச் எல்லாம் அந்த பேக் ஸ்டிச் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சென்டர் கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அடுத்து வந்து ஃபார்வர்ட் பேக்வர்டு ஸ்டிச், அதை தான் நம்ம பேக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இந்த கேப் வந்து இப்போ நம்ம சிம்பிள் த்ரெட் ஒர்க் இது, அதனால் நடுவில் நீங்கள் பீடு ஸ்டோன் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் த்ரெட் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க நமக்கு கஸ்டமரு. அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அவுட்லைன் வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். எந்த ஒர்க் பண்ணாலும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் இல்லை 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுங்க. அப்பதான் அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு எடுக்கிறேன். அப்பதான் அந்த கார்னர் வந்து கரெக்டா நமக்கு ஃபினிஷிங், அந்த லீஃப் ஷேப் வந்து பெர்ஃபெக்டா கிடைக்கும். இது சிம்பிள் பட்ஜெட் ஒர்க்கு தான். அதனால் நான் வந்து ஒர்க்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இதே இதை வந்து நீங்கள் த்ரெட்டில் பண்ணினீங்க, இது நான் வந்து த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். நான் பீடுலையோ கட் பீட்லையோ பண்ணீங்க அப்படின்னா 3000 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இது வந்து நான் 1500 ருபீஸ்க்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சிம்பிள் த்ரெட் ஒர்க்கு தான். ஸோ அதே மாதிரியே என்ன பண்ணிக்கலாம், லீஃபு ஒவ்வொரு லீஃபுக்கும் நம்ம வந்து அவுட்லைன் போட்டுக்கலாம். அந்த கொடி லைன் வந்து 1 லைன் வந்தாவே போதும். ஏன்னா நம்ம டபுள் லேயர் போடுறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கொடி லைனும் அதில் உங்களுக்கு கவர் ஆயிரும். பேக் ஸ்டிச் போடும்போது தான் நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து பெர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ ஒரு பெட்டல் நீங்கள் ஃபில் பண்ணும்போதும் ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. டபுள் லேயர் போடும்போது செயின் ஸ்டிச் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரியே ரெண்டையும் ஃபில் பண்ணிடலாம். ரிமைனிங்கும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பெட்டலும் ஃபில் பண்ணியாச்சு, சென்டர் பெட்டலும் ஃபில் பண்ணியாச்சு. இந்த லைன் வந்து நம்ம கேப்பு தெரிஞ்சால் மட்டும் போட்டுக்கலாம், இல்லைனா போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதே மாதிரியே ரிமைனிங் ரெண்டையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 பெட்டலுமே போட்டு முடிச்சாச்சு. ஸோ பார்க்க சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஸ்லீவு. இன்னொரு ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு ஸ்லீவு. ஸோ 2 ஸ்லீவுமே நம்ம அதே பேட்டர்னில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றில் ரைட் சைடு வந்ததுன்னா இன்னொன்றில் பெட்டல் வந்து அப்படியே
லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.